இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 91:11 மற்றும் 12. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஒரு செக்யூரிட்டி போட வேண்டுமென்றால் அவருக்கு நிறைய சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுவும் 24 மணி நேரமும் அந்த ஒரு நபர் நம்மை பாதுகாப்பாரா என்றால் அது முழுமையாக தெரியவில்லை. ஏன் அவர்களால் நம்மை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரியவே தெரியாது. அவர்களால் முடியவும் கூடாது. தேவன் நமக்கென்று தூதர்களின் பணிவிடைகளை கட்டளையிட்டிருக்கிறார். காக்கும் தூதர்கள் மற்றும் பணிவிடை தூதர்கள் நமக்கென்று இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எங்கேயெல்லாம் போகின்றார்களோ அங்கேயெல்லாம் தேவதூதர்களும் அவர்களோடு கூட போவார்கள். வழிகளெல்லாம் நம்மை பாதுகாப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பணிவிடக்காரர்களின் உதவிகளும் செய்வார்கள். நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் நம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். உன்னதமான கர்த்தரை நமக்கு தாபரமாக கொண்டிருப்பதால் கர்த்தர் நமக்கு தேவதூதர்களின் பாதுகாப்பை என்றும் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவருடைய நாமத்தையும் அவருடைய வல்லமையும் சார்ந்து கொள்ளும் போது நாம் எங்கு சென்றாலும் நமக்கு தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைக்கும். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, தூதர்களை கொண்டு எங்களை நீர் பாதுகாப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.